ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாரா பிரியாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம், சேஃபாக இருக்கோம். ஒரு பெரிய பிரேக் அப்புறமா தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய குட்டி பையன் ப்ரீகேஜி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆன்லைன் கிளாஸு. ஸோ ரொம்ப பிஸியானதுனால வீடியோ போட முடியல. இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம எல்லோரும் இந்த மாதிரி ஒரு பூத்தொடப்பம் வாங்கியிருப்போம். அது நான் புதுசாக வாங்கின புதுசில் நிறைய டஸ்ட்டு கொட்டிகிட்டே இருக்கும். ஒரு மாதிரி அந்த தூசி உதிர்ந்துகிட்டே இருக்கும். முழுசாக அந்த தூசி உதிர்ந்து முடிக்கும்போது பார்த்திங்கன்னா தொடப்பமே டேமேஜ் ஆகிடும். சுத்தமாக அந்த தொடப்பமே வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதை எப்படி சரியாக அந்த தொடப்பத்தை வாங்கின புதுசுலேயே அந்த கவர்லேயே வச்சு நல்லா அந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா அந்த தூசி ஓரளவுக்கு கவர்லேயே கொட்டிடும். நல்லா மேக்ஸிமம் நசுக்கிட்டிங்கன்னா அந்த கவரில் இருக்கிற தூசியை விட்டுட்டு அந்த தொடப்பத்தை மட்டும் அப்படி வெளியில் எடுத்துட்டிங்கன்னா அதுலேயே ஓரளவுக்கு 1/4 பங்கு தூசி கொட்டிடும். அதுக்கப்புறமா இந்த தொடப்பத்தை இது சரி பண்ணுறதுக்கு ஒரு 1 டே ஒர்க் இருக்குது. எப்படின்னா பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு பார்த்திங்களா. அதுக்கப்புறமா இந்த தொடப்பத்தை வெளியில் எடுத்துட்டு நல்லா ஓரளவுக்கு தட்டிட்டு பக்கெட்டில் ஒரு பெரிய பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி ஒரு 1 ஹவர் நம்ம சோக் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போது வெளியில் எடுத்ததுக்கப்புறமும் தூசி இப்போயும் கொட்டிகிட்டே தான் இருக்குது. இது ஓடு மொட்டை மாடியில் சரி பண்ணதுனால அந்த ஓடு இருக்கிறதுனால சரியாக தெரியல உங்களுக்கு டஸ்ட்டு. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு டஸ்ட்டு தெரியும். அப்போ புது தொடப்பத்தில் இந்த மாதிரி டஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பெருக்கி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக தொடப்பமும் போயிடும், அந்த டஸ்ட்டும் போயிடும். அந்த மாதிரி தான் வேஸ்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி அந்த பூத்தொடப்பத்தினுடைய டாப் வரைக்கும் நல்லா தண்ணியில் முங்குற மாதிரி ஊற வைக்கணும். ஒரு 1 ஹவர் இதை நம்ம ஊற வச்சோன்னாலே போதும். பாருங்கள், நல்லா ஒரு 1 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. ஈவினிங் ஆனதுனால கொஞ்சம் டிம்மாக இருக்குது. இதை அப்படியே எடுத்து நம்ம நிழலில் காய போடணும். நல்லா நிழலான ஒரு பகுதியில் காய போடணும். 24 ஹவர்ஸ் நல்லா காயட்டும். பாருங்கள், இந்த தண்ணியில் நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குது. இதை அப்படியே எடுத்து நிழலில் காய போட்டுட்டு மறுநாள் ஒரு 24 ஹவர்ஸ் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த ஈரமெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். ஸோ காலையில் தான் நம்ம அதை கிளியர் பண்ணணும். ஸோ நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரையாக விட்டுட்டு மறுநாள் காலையில் பாருங்கள், ஈரமெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது நிழலில் தான் மெயினாக போடணும், வெயிலில் காயப்படக்கூடாது. ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணாத பழைய சீப்பு இருக்கும் இல்லையா, அதில் பெரிய பல் இருக்கிற மாதிரியான சீப்பு எடுத்துகிட்டு நம்ம நல்லா அப்படி பொறுமையாக அதை உதுத்து விட்டோம்னா அந்த டஸ்ட்டு ஒன்றுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக உதிர்ந்து வந்துடும். இது உடம்புல பட்டால் கொஞ்சம் மாதிரி அப்படி நமைச்சல் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை செஞ்சுட்டோன்னா நமக்கு கொஞ்சம் அந்த டஸ்ட்டு பட்டாலும் ஒன்றும் தெரியாது. ஸோ அப்படி நம்ம சீப்பு வச்சு வாரதுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம கை வச்சே நம்ம ஷேக் பண்ணி விடலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி டைரெக்டாக கையில் கூட கசக்கி விடலாம். இந்த மாதிரி கசக்கணுன்னா டஸ்ட்டு ஃபுல்லாக கொட்டிடும். ஸோ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வந்திருக்குன்னு. அவ்வளோதான், இது கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுச்சு. இந்த தொடப்பத்தை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பாருங்கள், இப்போ டைல்ஸில் பெருக்கும்போது அந்த புது தொடப்பத்துலேருந்து கொஞ்சம் கூட டஸ்ட்டு வரவே இல்லை. எல்லா டஸ்ட்டுமே வெளியில் உதிர்ந்துருச்சு. ஸோ ஈஸியான மெத்தடில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.